ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் ராஜவ்? அனந்தது ஜனநாயக திரைப்படத்தினுடைய அந்த தணிக்கை விவகாரத்தில் ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற அந்த உத்தரவுக்கு தடை கோரிதான் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு இன்று நீதிபதிகள் தீபக் தத்தா தலைமையிலான இந்த அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பிடமிருந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விசாரணை செய்யாமல் விரைவாக அந்த விசாரித்து அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாக ஒரு வாதமானது முன்வைத்திருந்தது. ஆனால் நீதிபதிகள் இது போன்ற விரிவாக அந்த வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதிபதிகள் நாங்கள் பாராட்டுகிறோம். விரைவாக மனுவை விசாரித்து முடித்து வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை எனவும் இந்த விவகாரத்திற்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை, மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் அமர்வு முன்பே நீங்கள் செல்ல அறிவுறுத்தலானது வழங்கப்படுகிறதாக இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு கூறிய பின்பு வருகின்ற 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உயர்நீதிமன்ற அந்த டிவிஷன் அமர்வு அடுத்த கட்டமாக அந்த விசாரணைக்கு வரும்பொழுது இந்த பட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இடைக்கால அந்த உத்தரவை நீக்குமா அல்லது அந்த உத்தரவானது தொடருமா போன்ற விஷயங்களை உயர்நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்து அந்த தீர்ப்பாக வழங்கப்படும் பட்சத்தில் இந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் மீண்டும் விசாரணைக்கு வருகிறதா அல்லது படம் ரிலீஸ் செய்வதற்கான ஒரு அனுமதியானது வழங்கப்படுமா போன்ற விஷயங்களை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் நமக்கு தெரிய வரும்.